படங்கிறத தாங்கிக்க முடியல. வேற ஒண்ணு அதோட படம் நல்லா இருக்கு. கடைசி படம் அதை மட்டும் accept பண்ண முடியல. ஒரு 15 வருஷமா ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இருக்கேன். இதுலயும் இருக்கு, கட்சியிலயும் இருக்கு, மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் இணைய அமைப்பாளர். இது கடைசி படங்கிறத தாங்கிக்க முடியும். மற்றபடி கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ஜாய் பண்ணோம் படத்தை. கடைசி படங்கிறத தாங்கிக்க முடியும். அவ்வளவுதான், வேற ஒண்ணு பண்ணுவாருப்பா படத்துல. 2 மாசத்துல இந்த அளவுக்கு 2 மாசத்துல ரொம்ப நல்லா தானே பண்ணிருக்காரு. கண்டிப்பா பண்ணுவாரு, சொன்னது செஞ்சிருக்காரு, சொல்லாது செய்வாரு. கண்டிப்பா இன்னொரு 30 வருஷத்துக்கு அது கண்டிப்பா நடக்கும். தளபதி தான். 2056 வரைக்கும் தளபதி தான். நாங்களாம் வயசாச்சு, வேணா போனாதான் உண்டு. மற்றபடி இனிமே வேற எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முடியவே முடியாது. தளபதி மக்களுக்கான பாதுகாப்பை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தணும். அங்கங்க நடக்கிற இந்த சின்ன குழந்தைங்க அபியூஸ் எல்லாம் நடக்கக்கூடாது. அது ஒண்ணுதான் நாங்க இப்போதைக்கு கேட்கிறோம் அவர்கிட்ட. மற்றபடி எங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கே தெரியும். எங்களுக்கு என்ன தேவைங்கிறது கண்டிப்பா செய்வாரு. இந்த ஆட்சியெல்லாம் பத்தி எதுக்குங்க பேசிக்கிட்டு, அதெல்லாம் தேவையில்லை. பார்த்தாவே தெரியும்னா முதல்ல நடந்த ஆட்சி எப்படி இருக்கு, இப்ப இருக்க நடக்கிற ஆட்சி எப்படி இருக்குன்னு இந்த படத்தை பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும். மக்கள் எல்லாரும் பார்க்கணும். பெண்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், விழிப்புணர்வையும் கொடுக்கணும். அவர் சொன்ன அந்த 3ஐயும் பெண்களுக்கு கண்டிப்பா அவர் சொல்லி கொடுக்கணும். எல்லா தாய்மார்களும் சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். ஸ்கூல்லயும் சொல்லி கொடுக்கணும், தாய்மாரும் சொல்லி கொடுக்கணும். விஜய் சார் இதுக்கப்புறம் சினிமாவில வரவே மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஒரு ரசிகை எந்த அளவுக்கு அதுக்குதான் பழுதுகிட்டு இருக்கோம். படம் நடிக்கணும்னு சொல்லி வரணும் தான் பழுதுகிட்டு இருக்கோம். ஏன்னா அவருக்கு மட்டும் கடைசி படம் இல்ல ப்ரோ, எங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுண்ணா. விஜய் சாரோட ஆக்டிங் எப்படி பண்ணுச்சு? சூப்பரா இருந்துச்சு, உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசி படம் ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு. எங்களுக்காக இன்னொரு படம் நடிக்கணும்னு கேட்டுக்கிறது. வேற என்ன விஜய் சார் கிட்ட கேட்பீங்க? சூப்பரா பிளாஸ்டிக் கவலையா இருக்கு, ரொம்பவும் கவலையா இருக்குது. அடுத்து நடிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். என்னைக்குமே நாங்க அவரை மறக்க மாட்டோம். எல்லாமே அவர் தான். விஜய் சார் ஆட்சிக்கு 2 மாசம் தான் ஆகுது. ஆனா அவரை பத்தி நிறைய குறை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? குறை சொல்றவங்க குறை சொல்லிக்கிட்டேதான் இருப்பாங்க. நிறைய யாருமே இன்னும் நிறைய கண்டுபிடிச்சு சொல்றது இல்ல. நல்லது செய்யணும்னா அதுக்கு ஒரு குறை சொல்லிக்கிட்டேதான் இருப்பாங்க.